அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புள்ள இஸ்லாமிய உள்ளங்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையினால் ரமலானுடைய மாதத்தை நாங்கள் மீண்டும் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிந்திருக்கின்றான். அல்லாஹு தாலா இந்த ரமலானுடைய மாதத்தை நமக்கு எதற்காக வேண்டி தந்தானோ அதனுடைய நோக்கத்தை முழுமையாக நிறைவேற்றி இந்த மாதத்திலிருந்து வெளியேறக்கூடிய நன்மக்களாகவும், இந்த மாதத்திலே ஏற்பட்ட மாற்றங்களை எல்லா காலத்திலும் சரியான முறையிலே கடைபிடித்து இறைவனுக்கு நெருக்கமான, இறைவனிடத்திலே நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய, நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் ஆக்கியருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு, அன்புள்ள இஸ்லாமிய உறவுகளே, உங்களுடைய கையிலே ஒரு வேண்டுகோள், ரமலான் மாதத்துக்கான ஒரு வேண்டுகோள், ஒரு சதக்காவுடைய வேண்டுகோளை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். இந்த வேண்டுகோளை பொறுத்தமட்டில் அல்லாஹுடைய உதவியோடு கடந்த 13 வருட காலங்கள் முடித்து 14வது வருடத்துக்குள் நுழைந்த விதமாக ஒரு பாடசாலையை திஹாரிய என்கின்ற பிரதேசத்திலே நாங்கள் நடத்தி வருகின்றோம். இந்த பாடசாலையை பொறுத்தமட்டில் அல்லாஹுடைய உதவியோடு உலக கல்வி, மார்க்க கல்வி என்கின்ற வேறுபாடு இல்லாமல் சகல கல்வி நடவடிக்கைகளையும் ஒரே இடத்திலேயே பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய, பிள்ளைகளுடைய நடைமுறையிலே பாடசாலை கல்வி என்பதற்கு ஒரு முக்கியத்துவமும் மதரசாவுடைய கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் என்பது மாதிரியான ஒரு நிலைமையை களைந்து சமூகத்திலே பயனுள்ள கல்வி என்று சொல்வதுதான் இஸ்லாமியர்களுக்குரிய, முஸ்லீம்களுக்குரிய கல்வி கலாச்சாரம். எனவே அந்த கலாச்சாரத்தை நாங்கள் சரியான முறையில் நம்முடைய சமூகத்துக்குள்ளே நாங்கள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அதனுடைய திட்டமிடலின் அடிப்படையில் நடைபெறக்கூடிய ஒரு பாடசாலை தான் இந்த பாடசாலை. இந்த பாடசாலையை பொறுத்த மட்டிலே கடந்த காலங்களிலே பல அடைவுகளை அடையக்கூடிய ஒரு பாடசாலையாகவும், பிள்ளைகளுக்கு தேவையான சகல நடவடிக்கைகளையும் பாடசாலைக்குள்ளேயே கொடுக்கலாம் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸையும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸையும் முன்வைத்த ஒரு பாடசாலையாக இந்த பாடசாலை அடையாளப்படுத்தலாம். அல்ஹம்துலில்லாஹ். உலகம் என்று நாங்கள் சொல்லக்கூடிய கல்வியாக இருந்தாலும் எந்த தரத்திலும் குறையாமல் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய கல்வியை தரமாகவே கொடுத்து அவர்களுக்குரிய எக்ஸாம்ஸுக்கு ட்ரெயின் பண்ணக்கூடிய விதம், அதே நேரத்தில் அவர்களுடைய கல்வியை அவர்கள் உலக கல்வி என்கின்ற நோக்கத்திலே கற்காமல் அவர்கள் அதுவும் பயனுள்ள கல்விதான், நாங்கள் மறுமையை அடைந்து கொள்வதற்கு இந்த அறிவும் நமக்கு தேவைதான் என்பதை உணர்ந்து அதை கற்கக்கூடிய விதமாக உலகம், மார்க்கம் என்கின்ற வேறுபாடு இல்லாமல் கொடுக்கக்கூடிய சூழலை நாங்கள் இங்கே ஏற்படுத்தி இருக்கின்றோம். அதே நேரத்திலே குர்ஆனை கற்கக்கூடிய, கிரேட் 1லிருந்தே குர்ஆனை அழகான முறையிலே கற்று நல்ல முறையிலே குர்ஆனுடைய தஜ்வீதுடைய சட்டங்கள், குர்ஆனை மனனமிடக்கூடிய நிலைமைகள், இவ்வாறான அம்சங்களை எல்லாம் ஒரே இடத்திலே கொடுக்கக்கூடிய ஒரு பாடசாலையாக இந்த பாடசாலை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியினால் நாங்கள் செய்து வருகின்றோம். இந்த பாடசாலைக்குள்ளே கிரேட் 4, 5லே படிக்கக்கூடிய, அதே நேரம் கிரேட் 6 அப்வர்ட்ஸில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பொதுவாகவே பரவலாக நம்முடைய முஸ்லீம் பாடசாலைகளிலே அந்த பிள்ளைகளுக்கு குர்ஆனோடு உள்ள தொடர்பு இல்லாமல் பண்ணக்கூடிய ஷெட்யூல்கள் அதிகமாகவே இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவருடைய எக்ஸாம் ஷெட்யூல்ஸ் அவர்களுடைய அந்த குர்ஆனை விட்டும் அவர்களை தூரமாக்கக்கூடிய விதமாகவும், நம்முடைய சமூகத்தில் ஒரு பெரும்பான்மையான பிள்ளைகள் ஒரு குறித்த வயதை தாண்டி விட்டார்கள் என்றால் அவர் ரமலானுடைய மாதம் வந்தால் சில வேளைகளிலே குர்ஆனை ஓதுவார்கள். இல்லை என்று சொன்னால் அவர்களை விட்டும் குர்ஆன் என்பது ஒரு தடுக்கப்பட்ட, ஒரு மறக்கப்பட்ட ஒரு கல்வியாகவும் மறக்கப்பட்ட ஒரு அம்சமாகவும் சமூகத்திலே ஏற்பட்டு இருக்கக்கூடிய நிலைமையை நம்மால் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சூழலை மாற்றி பிள்ளைகளுக்கு பாடசாலையிலேயே குர்ஆனோடு தொடர்புபட்ட கல்வியை கொடுப்பதன் மூலமாக உலகம், மார்க்கம் என்கின்ற வேறுபாடு இல்லாமல் சகல கல்வியையும் பயனுள்ள கல்வியாக அடைந்து கொண்டு ஓலெவல், ஏலெவல் படித்தால் கூட குர்ஆனோடு தொடர்புபட்ட பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் வளரக்கூடிய ஏற்பாட்டை இந்த மாதிரியான பாடசாலை திட்டங்களினூடாக நம்மால் கொடுக்க முடியும். அதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக இந்த பாடசாலையில் நாங்கள் நடத்தி வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டிலே மிக அதிகமான தூரம் நாங்கள் பயணித்து வந்துவிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இதிலே இதுவரைக்கும் 3 பிள்ளைகள் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி என்டர் பண்ணியிருக்கின்றார்கள். இங்கே அட்வான்ஸ் லெவல் படித்து இந்த பாடசாலையிலே அட்வான்ஸ் லெவலுக்கான சகல கல்வியையும் கற்று, அதாவது பயோசயின்ஸ் கற்று, அந்த பயோசயின்ஸிலே பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் என்கின்ற பாடத்தோடு இஸ்லாத்தையும் கற்று, இஸ்லாமிய அகீதாவையும் கற்று, ஃபிக்ஹை கற்று, மார்க்க நடைமுறைகளையும் விட்டுக் கொடுக்காமல் லுகத்துல் அரபி, அரபு பாடத்தையும் அரபு மொழியையும் கற்று அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி என்டர் பண்ணின சிச்சுவேஷன்ஸையும் கடந்த காலங்களில் காணக்கூடியதாக இருந்தது. அதிலும் குறிப்பாக கடந்த வருடம் என்ட்ரன்ஸிலே ஒரு 2 மாணவிகளில் ஒரு மாணவி அல்ஹம்துலில்லாஹ் யூனிவர்சிட்டி, அதாவது மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி என்டர் பண்ணியிருக்கிறார். அந்த மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி என்டர் பண்ண மாணவி மெரிட்டில் பாஸ் பண்ணி டிஸ்ட்ரிக்ட்லேயே 31வது ரேங்க்குங்கிற அளவுக்கு அந்த என்ட்ரன்ஸை அடைந்து
அடைந்த ஒரு நிலைமையை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் அந்த பிள்ளைகளும் மார்க்கத்தை நல்ல முறையிலே கற்று மார்க்கத்துக்காக வேண்டி பாடுபட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு உள்ள பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுடைய ஹாஜத்தை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி வைக்க வேண்டும். இந்த பாடசாலையுடைய நோக்கத்தையும் எல்லாம் நிறைவேற்றி வைக்க வேண்டும். இவ்வாறு நடைபெற்று வரக்கூடிய இந்த பாடசாலையிலே இது ஒரு வாடகைக்கு அமர்த்தப்பட்ட இடத்தில் நடைபெறக்கூடிய ஒரு பாடசாலை என்பதனால் இந்த பாடசாலையுடைய பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் இப்பொழுது சில நேரம் இந்த திரையில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். அதிலே இருக்கக்கூடிய விதமாகத்தான் வகுப்பறைகள், பாடசாலையுடைய அமைப்புகள், பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ், சில வேளைகளில் மழை பெய்து விட்டது என்று சொன்னால் இப்பொழுது நீங்கள் இதோ பார்த்து கொண்டிருப்பது போன்று பிள்ளைகளுடைய வகுப்பறைகள் எல்லாம் வெள்ளத்தால் நிரம்பிவிடும். அவ்வாறான நிறைய இக்கட்டான சூழ்நிலைகளை எதிர்நோக்கியவர்களாக, நிறைய கஷ்டங்களை எதிர்நோக்கியவர்களாகத்தான் இந்த பாடசாலையை நாங்கள் கொண்டு சென்று கொண்டு இருக்கின்றோம். இந்த பாடசாலையிலே புதிதாக ஒரு பில்டிங்கை நாங்கள் எழுப்புவதற்கு முடியாத ஒரு சிச்சுவேஷன்ஸ். ஏனென்றால் சில அமைப்புகள் இந்த பாடசாலையுடைய ப்ரொஜெக்டை விளங்கி அதற்காக உதவி செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் பில்டிங் மூலமாக. ஆனால் அந்த பில்டிங்கை கட்டிக்கொள்வதற்கு முடியாது, வாடகைக்கு அமர்த்தப்பட்ட இடம் என்பதனால். எனவே இதிலிருந்து அடுத்த கட்டமாக நாங்கள் எங்களுடைய நகர்வை ஒரு சொந்த இடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்பட்டதனால் இந்த பாடசாலையை ஒரு சொந்த இடத்துக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு ஏற்பாட்டை நாங்கள் செய்து ஒரு காணியை நாங்கள் கொள்வனவு செய்திருக்கின்றோம். அந்த காணியுடைய கொள்வனவுக்காக வேண்டி, கொள்வனவை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக வேண்டி, அதனுடைய கொள்வனவை பூரணப்படுத்துவதற்காக வேண்டி எங்களுக்கு இன்னும் ஏறத்தாழ 1,90,00,000 ரூபாய் தேவைப்படுகின்றது. கிட்டத்தட்ட 19 மில்லியன் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. எனவே இந்த 19 மில்லியன் இந்த ரமலானுடைய மாதத்தில் எப்படியாவது அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திலே தான் இந்த மடலை, இந்த வேண்டுகோளை உங்களிடத்தில் நாங்கள் முன்வைத்தோம். இதை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். அதிலே சில தகவல்களை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். அதே நேரத்தில் நானும் இப்பொழுது உங்களுக்கு சில தகவல்களை இந்த பாடசாலை தொடர்பாக சொல்லியிருந்தேன். அதே நேரத்தில் இந்த வாட்ஸ்அப் இலக்கத்தை நாங்கள் இந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கின்றோம். அந்த வாட்ஸ்அப் இலக்கத்தை நீங்கள் அந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் ஒரு மெசேஜை அனுப்பி வைத்தீர்களாக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு எங்களுடைய கம்ப்ளீட் ப்ரொஜெக்டையும் அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். எனவே ஃபோட்டோஸ், அதோடு சம்பந்தப்பட்ட வகுப்புகள் எவ்வாறு நடைபெறுகின்றது, பாடங்கள் எவ்வாறு நடைபெறுகின்றது, இந்த பாடசாலையுடைய ப்ரொஜெக்ட் எவ்வாறு போய்கொண்டிருக்கின்றது என்பதை சம்பூர்ணமாகவே உங்களுக்கு பார்த்து கொள்ளலாம். இதனுடைய ஃபியூச்சர் இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் என்னவாக இருக்கும், ஃபியூச்சர் கோல்ஸ் என்னவாக இருக்கும், இப்பொழுது இந்த பாடசாலைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ற சகல தகவல்களையும் உள்ளடக்கிய ஒரு ப்ரோச்சர் ஒன்றை நாங்கள் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பி வைப்போம். உங்களால் அதை பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே அந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு ஒரு சலாம், ப்ளீஸ் சென்ட் மீ யுவர் ப்ரொஜெக்ட்னு சொல்லி ஏதாவது ஒரு மெசேஜை நீங்கள் அனுப்பி வைத்தீர்களா இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அந்த ப்ரொஜெக்டை உங்களுக்கு அனுப்பி வைப்போம். அந்த ப்ரொஜெக்ட் மூலமாக இந்த பாடசாலையுடைய நிலைமை உங்களுக்கு பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். 1,90,00,000 என்பது பொதுவாகவே பொருளாதாரத்தை, நாட்டுடைய பொருளாதார நிலைமை கருத்தில் கொள்கின்ற நேரம் ஒரு பெரிய ஒரு பட்ஜெட்டாக இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா போதுமானவன். இதெல்லாம் இறைவனுடைய பார்வையில் எதுவுமே இல்லாத ஒரு அம்சம். எனவே இறைவனுடைய மார்க்கத்துக்காக வேண்டி செய்யக்கூடிய பணி இது. அந்த பணியை சம்பூர்ணப்படுத்துவதற்காக நாங்கள் உங்களிடத்தில் இந்த வேண்டுகோளை வைக்கின்றோம். இந்த பாடசாலை சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய தொலைபேசி இலக்கம் இதோ திரையிலே வருகின்றது. அதே நேரத்தில் இந்த பாடசாலையுடைய தனாதிகாரி ட்ரெஷரர், அவருடைய டெலிஃபோன் நம்பர் நசீம் பிரதர், அவருடைய டெலிஃபோன் நம்பரும் இதோ திரையிலே வந்திருக்கின்றது. நீங்கள் எங்களுக்கு தொலைபேசி மூலமாக அழைத்து இந்த பாடசாலையுடைய நிலைமைகள் என்ன, எதற்காக வேண்டி நீங்கள் இந்த ஃபண்ட் ரைசிங்கை செய்கின்றீர்கள் போன்ற தகவல்களை உங்களால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். முழுமையாக டிரான்ஸ்பெரண்ட்டாகத்தான் இந்த ஃபண்ட் ரைசிங்கை செய்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் தாராளமாக பாடசாலைக்கு விசிட் பண்ணலாம். விசிட் பண்ணி கூட இந்த பாடசாலையுடைய நிலைமை உண்மைதானா என்பதை உங்களுக்கு பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த ரமலானுடைய மாதத்திலே நீங்கள் சதக்கா செய்யக்கூடிய காலத்திலே சதக்கா குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தழுவி வந்திருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ரமலானுடைய மாதத்திலே காற்றை விட வேகமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் செய்வார்கள் என்று ஆயிஷா நாயகி, அல்லாஹ்வுடைய தூதருடைய மிக நெருக்கமாக அவருடைய வாழ்க்கையை அவதானித்த மனைவி ஆயிஷா நாயகி சொல்லுகின்றார்கள். எனவே ரமலானுடைய மாதத்தில் கொஞ்சம் அதிகமாகவே தர்மம் செய்வது என்பது இந்த மாதத்துடைய சிறப்பையும் சேர்த்து நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு இபாதத் என்பதையும் நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். அதனால் ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் நம்முடைய சதக்காக்களை ஒதுக்குவோம். ஜக்காத்துகளை சில வேளைகளிலே ஜக்காத் கட்டாயம் ரமலானிலே கொடுக்க வேண்டும் என்பது கிடையாது. இருந்தாலும் ரமலானுடைய மாதத்திலே அதை கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சி எடுப்போம். நன்மைகளை அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அவாவிலே அதே நேரத்தில் சதக்காக்களுக்காக வேண்டிய உழைப்புகளிலே ஈடுபடுவோம். எப்படியாவது நாங்கள் இந்த காலத்தில் சதக்கா கொடுத்து விட வேண்டும் என்பதில் நம்முடைய உழைப்பிலே ஒரு பங்கை நாங்கள் அதற்காக வேண்டி ஒதுக்குவோம். மேலதிகமாக உழைக்கவும் செய்வோம். அல்லாஹு தஆலா அனைவருடைய அந்த ஹாஜத்துகளை நிறைவேற்றி அவர்களுடைய எண்ணங்களை தூய்மையாக்கி அதனுடைய கூடிய முழுமையாக கொடுக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த ப்ரொஜெக்டுக்கும் இந்த வருடம் தயவு செய்து உங்களுடைய அந்த சதக்காக்களிலிருந்து எங்களுக்கு தாராளமாக தந்து உதவுங்கள். இன்ஷா அல்லாஹ்
இந்த ப்ரொஜெக்டை எடுத்துக்கொண்டு நாடளாவிய ரீதியிலே சென்று இதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலும் ஒரு பாடசாலை அங்குள்ள நபர்களை கொண்டு செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய திட்டத்துடைய ஒரு டெஸ்டினேஷன். அதை அடைந்து கொள்வதற்கும் வல்லவன் ரஹ்மான் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும். உங்களுடைய இந்த ஆரம்பம் சில வேளைகளிலே மிகப்பெரிய ஒரு பரந்த ஒரு தாவா ப்ரொஜெக்டுக்கான ஒரு வித்தாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அது முளைத்து மரமாகி அதன் மூலமாக கிடைக்கின்ற காய்கனிகள், அதன் மூலமாக பயனடையக்கூடிய மக்களுடைய நன்மைகள், இதை அனைத்தையும் சம்பூர்ணமாக அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிய வேண்டும் என்கின்ற அந்த உயரிய பிரார்த்தனையோடு உங்களிடத்தில் இந்த வேண்டுகோளை முன்வைத்து கொண்டு விடைபெறுகின்றேன். வஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.